திண்டுக்கல்லில் அரிசி வியாபாரியின் வீட்டை உடைத்து 4 பவுன் நகை, வெள்ளி பொருட்கள் கொள்ளை. திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகம் அருகே அரிசி வியாபாரியின் வீட்டை பூட்டை உடைத்து 4 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படுவதாவது: திண்டுக்கல் வேகம்பூர் அடுத்துள்ள பூச்சிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் பெருமாள். அரிசி வியாபாரியான இவர் தற்போது திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகம் எதிரே உள்ள திருமலைக்கேணி நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் தன்னுடைய மகளை பெங்களூரில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்ப்பதற்காக கடந்த 4ஆம் தேதி இரவு பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றார். மகளை கல்லூரியில் சேர்த்த பின்பு அவருக்கு துணையாக மனைவியும் மூத்த மகளையும் அங்கே தங்க வைத்தார். இதையடுத்து பெருமாள் மட்டும் நேற்று வெள்ளிக்கிழமை திருமலைக்கேணி நகரில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் இருந்த பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த 4 பவுன் தங்க நகை மற்றும் சுமார் 1/2 கிலோ எடையுள்ள வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து பெருமாள் உடனடியாக தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் சரத்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் இச்சம்பவம் குறித்து தாடிக்கொம்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து வீட்டின் பூட்டை உடைத்த நகைகளை அள்ளிச் சென்ற மர்ம நபரை வலைவீசி தேடி வருகின்றனர்.